அண்ணா நீங்க சொல்றதா உங்களுக்கு சொல்றேன். கான்பிடென்ட்டா இருங்க, வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும். அனைத்து மக்களுடைய சார்பா நான் சொல்றேன், எல்லா மக்களுடைய ஓட்டும் உங்களுக்கு தான். வெற்றி நிச்சயம். என்ன ஃப்ரெண்ட்ஸ்? தலைவருக்கு என்ன பிரசன்ட் பண்ணேன்னா, பழம்பெரும் தமிழ் சமூகம் அப்படின்ற ஒரு புக்கை தான் பிரசன்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா தலைவர் என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பழங்காலத்தில் எப்படி எல்லாம் நம்மளுடைய தலைவர்கள் வழி நடத்தினார்களோ அதே போல தான் அவர் வழி நடத்தணும்னு நினைக்கிறாரு. இதை படிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை படித்தா மட்டும் இல்லை, எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு என்றைக்குமே இருக்கும். வெற்றி நிச்சயம். தலைவரே, நீங்கள் தான் 2026 மக்களுடைய சார்பாக, மக்கள் ஒவ்வொருத்தராக சொல்ல முடியாது, அதனால மக்களுடைய சார்பாக நான் சொல்கிறேன், எல்லா மக்களுடைய ஓட்டும் உங்களுக்கு தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ்? அண்ணா நீங்க சொல்றதா உங்களுக்கு சொல்றேன். கான்பிடென்ட்டா இருங்க, வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும். நான் ரெடிதான் வரவா அண்ணன், நான் இறங்கி வரவா, தெல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா, எவதடுத்தும் என் ரூட்டு மாறாதப்பா. நான் ரெடிதான் வரவா அண்ணன், நான் தனியா வரவா, தர நடுக்கிற பர அடிக்கணும் நாடத்தா, விரல் எடுக்கிற தீபம் தான் நாய தத்தா. பத்தாவது பாட்டில் நான் குடிக்க, அண்டால கண்டா சேஸ் அடிக்க, கேட்டா வெட்டி கொண்டாங்கடா என் பசி நான் தண்ணிக்க. இது வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்க. அவ்வளோதான், ஆஸ் சிம்பிள் as தட். அதுதான் அந்த கடமை. அண்ட் மை டியர் பேரண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். உங்கள் குழந்தைங்களோட விஷயத்தில் எதுவும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, ப்ரெஷர் போடாதீங்க, எதுவும் இம்போஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வழி நடத்துங்க. நான் டெஃபினட்டாக சொல்கிறேன், எத்தனை தடைகள் வந்தாலும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில், அவங்கவுங்களுக்கு பிடிச்ச துறையில் அவங்க கண்டிப்பாக சாதிச்சு காட்டுவாங்க. இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாதீங்க.